வணக்கம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இந்த உலகமே வந்து ஆவலோட யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீ ஃபைனலில் வந்து ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ப்ரீ ஃபைனலில் வந்து இந்த 3 நாள் நடந்த ரவுண்ட்ஸை வச்சு பார்க்குறப்ப இந்த முடிவுகள் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஜட்ஜு வந்து யார், நம்ம மனோவும் சித்ரா அம்மா 2 பேர் வந்து யார் வின்னர்ஸ்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் இந்த 3 நாள் நடந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ஹரிப்ரியாவாக இருக்கட்டும், நம்ம ஜெசிகாவாக இருக்கட்டும், சிரிசாவாக இருக்கட்டும், இவங்க 3 பேரோட பாடல்களில் வந்து எந்த பிழை இருந்தாலும் வந்து அதை வந்து 2 பேரும் கண்டுக்கிறதே கிடையாது. அதை விட வந்து புகழ்ச்சிகள் வந்து அதிகமாக அவங்க 3 பேரையும் வந்து புகழ்ச்சி தான் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் 10ஆம் தேதி ஹரிப்ரியாவோட பாடல்களில் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் வந்து பிழை இருந்துச்சு. அந்த பிழையை வந்து வாணியம்மா வந்து அந்த பிழையை வந்து கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. சொல்கிறப்ப நம்ம மனம் வந்து நம்ம வாணியம்மா காதில் போயிட்டு ஏதோ சொல்லுவார். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து நல்லா பாடின அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதோடு முடிச்சிருவாங்க. குறைகளை வந்து அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. நம்ம மனம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பஞ்சுவர் சொல்லுவார். ஃபைனல் இருக்குது ஹரிப்ரியா, ஃபைனல் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து ஆல்ரெடி ஏதோ வந்து டிசைட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஜெசிகா பாடுறதா இருக்கட்டும், நம்ம சிரிசா பாடுறதா இருக்கட்டும், 2 பேரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலாக வந்து கஷ்டமில்லாத ஒரு பாடல்களை தான் 2 பேர் எடுத்து பாடுறாங்க. பயங்கரமான புகழ்ச்சிகள் தான் அதிகமாக இருக்குது. மனோவாக இருக்கட்டும், நம்ம சித்ரா அம்மாவாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து 2 பேரையும் வந்து பயங்கரமாக வந்து புகழ்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 வந்து ஹைலி டேலண்டட் வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு தெரிஞ்சது யாருன்னா அனுஷ்யாவும் நம்ம ஸ்பூர்த்தி 2 பேர் தான். ஸ்பூர்த்தி வந்து கர்நாடக சங்கீதத்தில் வந்து ஸ்பூர்த்தி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் சாங்லாம் வந்து ஸ்பூர்த்தி எடுத்து பாடாது. ஆனால் இன்னைக்கோட ப்ரோக்ராமில் வந்து ஸ்பூர்த்தி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் சாங் எடுத்து நல்லாவே பாடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பாடினதுக்கான ஒரு ரெகக்னைசேஷனே வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வாணியம்மா மட்டும்தான் வந்து அதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் புகழ்ந்து சொன்னாங்க. மற்றவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக இருக்காங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. நல்லா பாடிச்சுன்னா வந்து புகழ்ந்து சொல்ல வேண்டிதானே, அதை வந்து 2 பேருமே சொல்கிறது கிடையாது. அப்புறம் நம்ம அனுஷ்யா பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு செலக்ட் பண்ணுறதே அனுஷ்யா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சாங்ஸை தான் வந்து எடுத்து செலக்ட் பண்ணி பாடுது. நல்லா வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ப்ரீ ஃபைனலில் வந்து மெச்சூர்டாக பாடுது. எல்லாமே வந்து ஒரு சோல்ஃபுல்லாகவும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து வாணியம்மா வந்து 10ஆம் தேதி நடந்த ப்ரோக்ராமில் நல்லா வந்து பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நம்ம மனம் வந்து காதில் ஏதோ சொல்லுவார், பிரீத்திங் வந்து உனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, இதை வந்து நீ மூச்சு விடாமல் அந்த 4 லைன் பாடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதை சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம்லேயும் வந்து அந்த பழைய ஸ்டோரி தான், சேம் அதே பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. முன்னே வந்து சங்கதி வரல, அது வரல, இது வரலன்னுவாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக வருது. ஆனால் வந்து இன்னொரு குறை வந்து பிரீத்திங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேணுக்கு முன்னே சொல்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அனுஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து சங்கதி இதுக்கெல்லாம் வந்து கற்றுக்கிறாமல் வந்துட்டு இவ்வளோ ஹைலி டேலண்ட்டாக பாடுதுன்னா வந்து அதுக்கு ஒரு பாராட்டுனாச்சும் அட்லீஸ்ட் வந்து சொல்லணும். அதையும் சொல்கிறது கிடையாது. அதில் இருக்க குறையத்தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குறை வந்து கரெக்டாக சொன்னாலும் பரவாயில்ல, சும்மா வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு சூப்பர் சிங்கர்லேயும் வந்து இதே மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரீ ஃபைனலுக்கு முன்னாடி, அப்போ ப்ரீ ஃபைனல் வந்து கிடையாது, ஃபைனல் தான் வந்து டேரக்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாழினி தான் வந்து கண்டிப்பாக ஃபைனலில் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யாழினிட்ட வந்து இதே மாதிரி வந்து குறைகளை தான் வந்து 2 பேரும் சொல்லி கடைசியில் வந்து யாழினி வின் பண்ணவே கிடையாது. அதுக்காண்டி வந்து நிறையா வந்து விமர்சனங்களை இவங்க விஜய் டிவி வந்து சந்திச்சுன்றது வந்து இந்த உலகம் அறியும். இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4லையும் இதே மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த விஜய் டிவிக்கு வந்து பயங்கரமான ஒரு விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா தரப்பட்ட மக்கள்லேருந்து வர்றது வந்து உறுதி. அது அப்புறம் இந்த ஓட்டிங் சிஸ்டம் பற்றி எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா வைல்ட் கார்டு ரவுண்டில் வந்து 35 லட்சம் ஓட்டு விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அனுஷ்யாவுக்கு வந்து எத்தனை லட்சம் ஓட்டு விழுந்துன்னு சொல்லி ஓப்பனாக ஏன் சொல்ல மாட்டாங்க? இது வந்து ஓப்பனாக எல்லோரும் வந்து இத்தனை ஒரு எஸ்எம்எஸ்க்கு வந்து 3 ரூபா செலவு வச்சு வந்து நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம். 3 ரூபான்னு பார்த்துங்க, ஒரு 10 லட்சம் பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா 30 லட்சம் ரூபாய் வந்து விஜய் டிவிக்கு வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு. அதை ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே, யார் வந்து எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ப்ரீ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜ்மெண்ட்டோட இதுவே வந்து மாற்றிட்டாங்க. 25% தான் வந்து
போலிங் சிஸ்டத்துலேருந்து வந்து எடுத்துக்கிடுவாங்க. 75% வந்து ஜட்ஜு என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் ரிசல்ட்டு. இப்போ வந்து நீங்கள் ப்ரீ ஃபைனலில் இப்போ என்ன மாதிரி ஜட்ஜு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து ஒவ்வொரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒரே ஒரு ஆள் 2-3 ஆள்கிட்ட மட்டும் வந்து பயங்கரமாக வந்து புகழ்ந்து பாடினாங்கன்னா அந்த 3 பேர்ல இருந்து தான் வந்து ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்தளவுக்கு இவங்க ஹரிப்பிரியாவை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தோணுது எனக்கு உள் மனசில். பார்க்கலாம், ஒருவேளை வந்து ஆண்டவனே வந்து மாற்றி எழுதி நம்ம அனுஷியா வந்து செலக்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இந்த ரிசல்ட்டை பார்க்கத்தான் போகிறோம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவும். வேறு ஏதாவது ப்ரோக்ராமுக்கு வந்து இதுபோல் விமர்சனங்கள் செய்ய வேண்டுமானால் என்ன ப்ரோக்ராம் என்று கீழே உள்ள கமெண்ட் லைனில் ப்ரோக்ராம் நேமை டைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.